இப்போலாம் எங்க அம்மாட்ட கூட சொல்லிட்டு வர முடியல ராகுல். அவங்க கூட திட்டுறாங்க உங்களை பார்க்க போறேன்னா. உங்க அண்ணன் சொல்ற மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற. நீனாவது அடங்கி இருடி அப்படின்றாங்க ராகுல். என்ன எதுவுமே பேசாம வரீங்க? சத்யா, நான் உனக்கு சொன்னா கோச்சுக்க மாட்டீல? சொல்லுங்க. இனிமே அடிக்கடி நம்ம மீட் பண்ணிக்காம இருக்கலாமா? ஏன்? இல்ல சத்யா, நான் எல்லா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அவனுக்கு நம்பிக்கை வரணும், நீங்க ஏன் என்ன மீட் பண்ணாம இருக்கணும்? நாம இப்படி அடிக்கடி பார்த்து பேசிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கையே இருக்காது. அதான் ஏன்னு கேக்குறேன். உனக்கு நான் எப்படிமா சொல்லி புரிய வைக்கிறது? உம், அவனோட ஆசீர்வாதம் இல்லாம நம்ம எப்படி நல்லா இருப்போம்? நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு எல்லாமே அவன் தான் முன்னாடி நின்று செய்யணும். தாய்மாமன் உறவுங்கிறது ஒரு அம்மாவுக்கு சமானம். நாளைக்கு என் புள்ள தாய்மாமனே என்னன்னே தெரியாம வளர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. சோ சோ கொஞ்ச நாளைக்கு பார்க்காம இருப்போம். பேசாம இருப்போம்னு சொல்லல, பார்க்காம மட்டும்தான் இருப்போம்னு சொல்றேன். நீ நேர்ல பார்த்து என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை கால் பண்ணி என்கிட்ட சொல்லு. ஃபைன், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கல, அதை ஏன் இவ்வளோ இன்டைரக்டா சொல்லணும்? நீ இவ்வளவு இமேச்சுரா சத்யா? நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி உனக்கு புரிய வச்சுட்டு இருக்கேன். நான் இமேச்சுராவே இருந்துட்டு போறேங்க. காரணம் எடுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். இப்ப நீ உடனே காரை விட்டு இறங்கி போன்னு நான் சொல்லலுமா? என்னவா வேணாலும் இருக்கட்டும், காரணம் எடுத்துங்க, நான் இறங்கணும். சத்யா, இறங்கணும். உன் அண்ணன் ஒரு போலீஸ், அவன் ஃபுல்லா ரவுண்டிங்ல தான் இருப்பான். அப்ப அவன் நம்மள ஒரு இடத்துக்கு 10 இடத்துல பார்க்கும்போது இதுங்க இப்படிதான் ஊர் சுத்தும் அப்படின்ற மைண்ட் செட் தான் வருமே தவிர என் தங்கச்சி இவன் நல்லா வச்சு பாத்துக்குவான், ரொம்ப பொறுப்பா இருக்கான், அக்கறையா இருக்கான்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு உன் கூட லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் சத்யா. அதே நேரத்துல எந்த உறவுகளையும் நான் இழக்க விரும்பல. உன்னால புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்க முடியலையா நீ கோச்சுக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நான் சொல்றதோட அர்த்தம் புரியும். இப்ப நீ இறங்கிக்கோ. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீ புரிஞ்சுக்க சத்யா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொன்ன எல்லா அட்ரஸ்க்கும் கூட்டிட்டு போயிட்டல. எல்லார் வீட்டையும் கூட்டிட்டு போயிட்டேன். அதோட உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், ஆனா திட்டுவியா என்னன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லு. சொல்லிட்டு திட்டு வாங்கிக்கோ. அது சரிதான். சந்துரு வீட்டுக்கும் போனோம். அப்படியா? அப்பா அம்மா ஒன்றும் சொல்லலையா? ஆன்ட்டியும் அங்கிளும் தான் சொன்னாங்க அங்க போய் பத்திரிக்கை வைக்கணும்னு. என்ன நடந்துச்சு? சந்துருவோட அம்மா கத்துனாங்களா? அதெல்லாம் இல்ல. அப்புறம்? சொல்றேன் கேளு. ஆன்ட்டியும் அங்கிளும் வீட்டுக்குள்ள போயிட்டு கூப்பிட்டாங்க. சந்துரு வீட்டுல இல்ல போல. சந்துரு அம்மா அங்கிளையும் ஆன்ட்டியும் பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டாங்க போல. பயப்படாதீங்கம்மா, நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல. என் பொண்ணுக்கு கல்யாணம், பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தோம். பாவம், அவங்களுக்கு மனசாட்சி உறுத்தி இருக்கும் போல, உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாட்டுக்கு. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். உங்க பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரதுல என்னை விட யாருக்கு பெருமையா இருக்கும்? உங்களை மாதிரி ஒரு சம்மந்தி கிடைக்க நான் குடுத்துல வச்சிருக்கணும். ஆனாலும் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சந்திர வந்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். தங்கச்சி, நீங்க அழுவாதீங்கம்மா. என் வீட்லயே ஒரு புள்ள இருந்திருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன். நாங்க எதுவும் தப்பா நினைக்கல. ஏதோ நேர காலம் இங்கெங்கயோ கொண்டு போய் இழுத்து விட்டுருச்சு. அதுவும் நல்லதுக்கு தான், எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோங்க. அழாதீங்க, என் பொண்ணும் சம்மதத்தோட தான் நாங்க இந்த கல்யாணத்தை பண்றோம். என் ஃப்ரெண்டோட பையனுக்கு தாம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். நாங்க எந்த முடிவும் எடுக்கல. ஏதோ எங்க நேர மாட்டுக்கு கொண்டு போய் எங்களை அங்க சேர்த்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டது. உங்கள மாதிரி மனசெல்லாம் பார்க்கவே முடியாது இந்த காலத்துல. ஷர்மி, ஷர்மி. சொல்லுங்க அத்தை. ஷர்மி, இந்த பத்திரிக்கையை வாங்கிக்கமா. இன்னும் 2 நாள்ல கல்யாணம், அவசியம் எல்லாரும் வந்துடணும். கண்டிப்பா சந்துரு தம்பியும் வர சொல்லுங்க, பாப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்கண்ணே, இப்ப நாங்க கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. அத்தை, யார் அவங்க? இப்ப கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்கல்ல, இந்த பொண்ணதாமா சந்துரு வந்து ஆசைப்பட்டான். என்னடா சொல்றீங்க? ஆமாமா, 2 பேருக்கும் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. நிச்சயமெல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் எதுக்கு தாத்தானே எனக்கு கட்டி வச்சீங்க? உன் அப்பன் தான் வந்து என்கிட்ட கேட்டான், என் பிள்ளைய யாரு கட்டிக்குவான்னு. உனக்கு நிச்சயம் முடிச்ச வீட்டுல வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு வந்து அழுதான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழி இல்லாம அவனுக்கு வாக்கு எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் இவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். அவங்களும் என்கிட்ட எதுவுமே எடுத்து பேசல, ஒரு சண்டைக்கு வரல, பிரச்சனை பண்ணல, பேசாம அமைதியா போயிட்டாங்க. இன்னைக்கு பொண்ணுக்கு கல்யாணம்னு வந்து பத்திரிக்கை வைக்க வந்து நிக்கிறாங்க. அப்படி சொல்லல ஷர்மி, நீ ஏன் புள்ள, பொண்ணே நிர்கதையா நிக்க வச்சுட்டு அவனுக்கு நான் வந்து பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கட்டி வச்சு அலங்காரம் பண்ண நான் ஆசைப்படல. எனக்குள்ள வருத்தம் என்னன்னா, முதல்ல வந்து நான் உன்னை கேட்கும் போதே உங்க அப்பன் கட்டி கொடுத்திருந்தானா சந்தோஷமா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த புள்ள மனசுலயும் இவன் ஆசை இருந்திருக்காது, இவன் மனசுலயும் அந்த புள்ள ஆசை இருந்திருக்காது. அப்படிலாம் பேசாத ஷர்மி. சந்துரு உன்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்ல வேணாம்னு சொன்னான், உன் மனசு கஷ்டப்படும்னு. நான் இப்பவும் இத சொல்லலைன்னா பின்ன பிற்பாடு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தெரிஞ்சா உங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம்
இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே பொய்யான்னு உனக்கு தோணும். அப்புறம் அந்த பொண்ணு யார்கிட்ட உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா, தங்கமான புள்ள. இப்ப அவங்க வீட்ல வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? இல்ல, மனசார ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்றாங்களாம். சந்துரு போய் அவங்க வீட்ல பேசியிருப்பான் போல, அதனால அந்த பொண்ணு ஒத்துக்குச்சான். இவனை யாரும் எதுவும் சொல்லலையா, அன்னைக்கே வந்து சொன்னா. அன்னைக்கே நான் உன்னை கூப்பிட்டு இந்த விஷயத்தையும் சொல்ல சொன்னேன். வேணாமா, அவ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா, அவ சந்தோஷத்தை கெடுக்க வேணாம்னு சொன்னான். அப்ப மேரேஜுக்கு வருவாங்களா? தெரியலையே, என்னைய கேட்டா. என் மேல அவங்க வீட்ல யாருக்கும் எந்த கோவமும் இல்லைல்ல. எனக்கு தெரியல சிந்து. சும்மா சும்மா அதையே கேட்டுட்டு இருக்காது. மனசு கேட்காம தான் சொல்லணும்னு சொன்னேன். இப்ப ஏன் கோவப்படுற? சில நேரத்துல எனக்கு ஏன்டா கல்யாணம் பண்றாங்கன்னே இருக்கு. இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. சந்துருவை பத்தி பேசினா மட்டும் நீ அவ்வளவு ஹாப்பி ஆயிடுற, ஏன்னு எனக்கு தெரியல. இப்ப ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் ஒன்னும் கோவப்படல, உள்ளதான் சொல்றேன். நீ இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, கல்யாணமே எனக்கு பிடிக்கல, வேணாம், இவனுக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிடலாம். என்னாச்சு ராகுல், ஏன் இப்படிலாம் பேசுற? இப்ப என்ன கேட்டுட்டேன், நீ சொன்ன அதனால அவங்க வருவாங்களான்னு கேட்டேன் மேரேஜுக்கு. அவங்க மேரேஜுக்கு வந்தா உனக்கு என்ன, வரலனா உனக்கு என்ன? அவங்க வீட்ல உன் மேல கோவமா இருக்காங்களா இல்லையான்னு என்னட்ட கேக்குற. சாரி ராகுல். நானும் எவ்வளவுதான் சிந்து பொறுத்துப்பேன், இல்ல எவ்வளவுதான் பொறுத்துப்பேன். சாரிடா, நான் கேட்டது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். உன் மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக நான் எதுவுமே பண்ணலடா. எல்லாம் பண்ணிட்டு இதை வேற சொல்லிடு. எனக்கு தெரியல, கல்யாணம் பண்ணனால நம்ம சந்தோஷமா இருப்போமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்போமான்னு எனக்கு தெரியல. நீ பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, ஏன் இப்படிலாம் பேசுற? நானே இப்பதான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கேன். என்னை பத்தி என்னைக்காவது யோசிச்சு பாத்தியா நீனு? என்னைக்காவது ராகுல் சாப்பிட்டானா, தூங்கினானா, அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவனோட சந்தோஷம் என்ன, ஏதாவது எங்கிட்ட கேட்டிருக்கியா இன்ன வரைக்கும்? நான் எப்பவுமே உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பண்ணுனா சந்தோஷமா இருப்பேன்னு இதையே பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இவ்வளவு கூட என்னை பத்தி யோசிக்க வேணாம். அட்லீஸ்ட் என்ன ஒரு மனுஷனா மதிக்கலாம். எனக்கு என்னமோ இது சரியா படல சிந்து. நீயே போய் சொல்லிடு, எனக்கு இந்த பையனை பிடிக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமும் இல்ல, எனக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு நீயே சொல்லிடு. ராகுல் ப்ளீஸ் டா, இப்படிலாம் பேசாத. நான் கேட்டது உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா சாரி. எனக்கு எதுவுமே வேணாம், எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு அப்படியே. நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்குன்னு நான் எந்த சந்தோஷத்தையும் நான் அனுபவிச்சது கிடையாது. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோன்னு வாழ்ந்து வாழ்ந்து இப்ப வரைக்கும் எனக்கு வாழ்க்கையே சலிச்சு போச்சு. அட்லீஸ்ட் எனக்கு வர லைஃப் பார்ட்னராச்சும் என்ன புரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறமா என் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான்லாம் பிறந்திருக்கவே கூடாது. ஏன் ராகுல் இப்படி எல்லாம் பேசுற, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் பண்ண தப்பு தான், அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட கொடு. நான் இனிமே ப்ராமிஸ் அவங்கள பத்தி எதுவுமே பேச மாட்டேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு அவங்க மேல எந்த ஆசையுமே இல்லை. என்னைக்கு அவங்க என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசினாங்களோ அவங்க மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. அவங்க லைஃப்ல இன்னொரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எனக்கு யாரோ தான். உன்னை எனக்கு பிடிக்கும் ராகுல். வேணாம் சிந்து, சரி வராது. இன்னைக்கு நான் ஏதோ கோவப்பட்டேன்றதுக்காக நீ என்ன காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பேசுற மாதிரி இருக்கும். அப்புறம் பின்ன பிற்பாடு யோசிச்சா அன்னைக்கு நான் ஏதோ அப்படி பேசிட்டேன், நீ பேசினதுதான் சரின்னு உனக்கு தோணும். என்ன ராகுல் பேசுற? இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அப்பா அம்மா ஆன்ட்டி அங்கிள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ப்ளீஸ் ராகுல், அவங்களோட சந்தோஷம் என்னால கெட்டு போயிடக்கூடாது. அதுக்காக என் வாழ்க்கையை பலியாக்க முடியாதுமா. ராகுல், ராகுல், ராகுல் எங்க போற ராகுல்? நான் எங்கேயோ போறேன், நாசமா போறேன், இல்ல செத்து போறேன், எங்கேயோ போறேன். உனக்கு என்ன வந்துச்சு? சாரி ராகுல். அம்மா தாயே, உன் சாரிய நீயே வச்சுக்க, நல்லா சந்தோஷமா இரு, சரியா? ராகுல் ப்ளீஸ் ராகுல், ராகுல். எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் இப்படியே நடக்குதோ தெரியலையே. அப்படி என்னதான் பாவம் பண்ணணும் தெரியல.